ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் மிக பாடுகளைப்பட்ட ஒரு மனிதன். திருமறையில் பார்க்கும்போது புலம்பி புலம்பி ஊழியத்திலே கண்ணீரோடு போராடி ஆண்டவருக்கு என்று பணி செய்த ஒரு மனிதன் தன் எரேமியா. பாபிலோன் ராஜாவிடத்தில் சிறைப்பட்டு அவன் வாழ்க்கை நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது இந்த பாபிலோன் ராஜா எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியா 40:4 நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். கம், ஐ வில் லுக் வெல் அன்டு thee. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். இது ஒரு மனிதனுடைய வார்த்தை. ஆனால் எரேமியா ஆண்டவரை நம்பி வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரை நம்பி வந்த ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தது. ஒரு ராஜா சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தையே இத்தனை நம்பிக்கை தருமையானால் நம்மை அழைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எரேமியாவுக்கு இருந்தது. ஒருவேளை இன்று இந்த சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கையில காயங்கள், சிறையிருப்புகள், அடி, போராட்டங்கள், வேதனைகள், உடைவுகள் தான். ஆனால் இந்த காயங்களின் மத்தியில் ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையே நமக்கு ஆறுதல் கொடுக்குமையானால் ஆண்டவருக்கென்று நாம் வாழ்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் பட்ட காயங்களை ஆண்டவர் மறந்து போகவே மாட்டார். எரேமியாவை ஆண்டவர் விடுவிக்கிறார். எரேமியாவை ஆண்டவர் உயர்த்த வைக்கிறார். இன்றும் எரேமியாவுடைய பணிகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஜீவன் உள்ளதா இருக்கிறது என்றால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் நான் விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற பார்த்து, உன்னை பத்திரமான பார்த்துக்குவேன். எனக்கென்று நீ வாழ வரும்போது உன்னை நான் அழகாக வரைந்து கொள்வேன். நீ என்னை நம்பி நீ வருகின்ற பொழுது உன்னை அழகாக நான் உருவாக்குவேன். உன் காயங்களை நான் கட்டுவேன், உன்னை உருவாக்குவேன், உன்னை புதுப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். நமது வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் வரைவார், அவர் உருவாக்குவார், நம்மை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். அவருடைய சித்தம் நமது வாழ்க்கையில் நிறைவேற மிகப்பெரிய அற்புதத்தை நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, இந்த கால வேளையில நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி கர்த்தாவே. உம்மிடத்தில் வரும்போது, உம்மை நம்பி வரும்போது நீர் எங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர். ஒரு மனிதனுடைய வார்த்தையே இவ்வளவு ஆறுதல் கொடுக்குமையானால் உலகத்தை படைத்த நீர் சொல்லுகிற வார்த்தை எத்தனை நம்பிக்கையப்பா. எங்கள் காலங்கள் எல்லாம் அது கரத்தில் இருக்கிறது. நீர் வரைந்து உருவாக்கி எங்களை புதுப்பிக்க கெஞ்சுகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.